This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு சோஷியல் மீடியா ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஈஸியாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்ல இன்கம் earn பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகருக்கு வந்து சஷ்டி விரதம் முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாருமே திருக்கல்யாணம் வந்து பார்க்க போகிறோம். முருகரோட கல்யாணத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவி இருக்காங்க. தேவானி அம்மா ஒன்று இருக்காங்க, வள்ளி அம்மா ஒன்று இருக்காங்க. தேவானை வந்து எப்படி அவர் கல்யாணம் பண்ணாருன்னா, ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக, அசுரனை அழிக்கிறதுக்காக மதுரையில் வந்து அவர் வந்து மீனாட்சி அம்மனோட தங்கி அவர் வந்து கடுமையான பயிற்சி வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் பயிற்சி செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் வந்து இந்திரனோட வந்து வளர்ப்பு மகள் தான் வந்து தேவயானை. அந்த அம்மாவை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்திரன் வந்து நீங்கள் போய் அவரை முருகரை வந்து நீங்கள் உங்களோட காதல் வலையில் சிக்க வைங்க, நீங்கள் வந்து முருகரை வந்து விரும்புகிற மாதிரி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தெய்வானை வந்து அனுப்பி விடுறாரு. அந்த அம்மா அந்த இடத்துக்கு வர்றாங்க. பல பல செயல்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. நிறையா வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறாரு. அந்த அம்மா வந்து நடிக்கிறக்காகத்தான் வந்து முருகரை பார்க்க வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தெய்வானை அம்மா என்ன பண்ணிடுறாங்க, நிஜமாலுமே முருகரை பார்த்து விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. முருகருக்கும் அந்த அம்மா மேலே விருப்பம் வந்து வந்துடுது. அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய செயல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முருகரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து தன்னோட உண்மையான காதலை வெளிப்படுத்தும் போது முருகருக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சிடுது. ஓகே, நீங்கள் வந்து இந்திரனால் நீங்கள் வந்து என்னை வந்து ஏமாத்துறதுக்காக அனுப்பப்பட்டவங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் மலையில் கோவிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரம்மர் வந்து தோன்றிட்டு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பிரம்மரோட மகள் தான் வந்து தேவயானை. ஆனால் இந்திரன் வந்து அந்த அம்மாவை வந்து வளர்த்துருக்கிறாரு. அப்புறம் அவங்களோட திருமணம் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று முடிஞ்சிருது. அடுத்தது வள்ளி அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வள்ளி அம்மா வந்து காட்டில் குறத்தியாக வந்து பிறந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து முருகனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு முருகர் வள்ளியை பார்க்குறக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை பார்க்குறக்கு அவர் வந்து வேடனாக வந்து தன்னை வந்து மாற்றிட்டு போய் பார்க்குறாரு. வேடனாக போய் பார்த்துட்டு, என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வள்ளி அம்மாவை பார்த்து கேட்குறாரு முருகர். அந்த அம்மா வந்துட்டு, இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன், நான் முருகர் தான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் ஒரு நாள் வந்து வள்ளியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம முருகர் வந்து ஒரு சிவனடியார் மாதிரி தன்னை உருவத்தை மாற்றிட்டு வீட்டுக்கு வாசலில் நின்று என்ன பண்ணுறாரு, சில பதிகங்கள் வந்து சொல்கிறாரு. அவர் அப்பாவோட உடல்நிலை வந்து சரியாகி போயிடுது. அவரை போய் கூட்டிகிட்டு வாம்மா, அவர் பதிகம் பாட பாட நான் சரியாயிட்டேன், அவரை உள்ளே கூட்டிகிட்டு வா, உள்ளே கூட்டிகிட்டு வான்னு அவங்க டேடி சொல்கிறாரு. அப்புறம் வள்ளியோட அப்பா சொன்ன மாதிரியே வள்ளி அம்மா வந்து வெளியே முருகரை உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சிவனடியாராக இருக்கிறவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த அம்மா சொல்லிடுறாங்க, இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் முருகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் காட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா சிவனை வந்து வழிபடுறதுக்காக போயிருக்கிறாங்க காட்டில். அப்போ வந்து அவர் இது வந்து அப்போ தான் தோன்றியிருக்கிறாரு. அப்புறம் தோன்றும்போது அந்த இடத்துல வந்து நம்ம விநாயகர் வந்து யானை உருவத்தில் வந்து அந்த அம்மாவை மதம் கொண்ட யானை தாக்க வர மாதிரி தாக்க வராப்படி, விநாயகர் வந்து அந்த அம்மாவை தாக்க வராப்படி. வள்ளி அம்மா வந்து ஓடி போய் முருகர் பின்னாடி ஒளியிறாங்க. உன்னை நான் காப்பாற்றுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கேட்குறாரு. சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் காப்பாற்றினதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து விநாயகர் பார்த்து யானையை பார்த்து போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விநாயகர் வந்து போயிடுறாரு. யானை வந்து போயிடுது. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அப்போ கேட்காட்டி, இல்லை நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னேன், நான் இப்போவும் முருகர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடைக்கிது. அந்த பேப்பரில் வந்து முருகர் எழுதிக்கிறாரு, நான் தான் வந்து எல்லா எல்லா வேடமும் போட்டு நான் தான் வந்தேன், நான் தான் உங்களை எல்லா எல்லா கட்டத்துலேயும் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த இடத்துல சந்திங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சந்திக்க போகும்போது அந்த முருகர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு வேடனா வந்து மலையில் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மாவும் அவரும் பேசிட்டு இருக்கிறது வந்து முருகரோட வள்ளி அம்மாவோட அப்பா மாமனாரும் மச்சனனும் வந்து பார்த்துடுறாங்க. வள்ளியோட அண்ணனும்
வள்ளியோட அப்பாவும் வந்து முருகர்ட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. இவர் கூட "நீ பேசிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துருது. ஏன்னா அந்த அம்மா முருகர தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கோவம் வந்துருது. அப்புறம் உடனே வந்து என்ன பண்றாரு, தன்னோட வேடன் ரூபத்த மாத்திட்டு, தன்னோட சுயரூபத்த வந்து முருகரா வந்து காட்டுறாரு. அப்புறம் இனிதே திருமணம் வந்து வள்ளியோட வந்து அவருக்கு வந்து நடந்துருது. இப்ப வள்ளி, தெய்வானை அவங்க 2 பேத்தையும் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னா, ஒரு யுகத்துல வள்ளியும் சரி, தெய்வானையும் சரி 2 பேரும் அக்கா, தங்கச்சியா பொறந்துருக்காங்க. அ அவங்க வந்து 2 பேருமே வந்து முருகர தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப கடுமையான தவம் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனோட பயனா தான் வந்து இவரு வந்து வள்ளி, தெய்வானை 2 பேத்தையுமே வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி நம்மள வந்து கல்யாண கோலத்துல வந்து நமக்கு வந்து காட்சி குடுக்குறாரு வந்து முருகர். எல்லா கோவில்லயும் வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. திருக்கல்யாணத்துக்கு சீர்வரிசை தட்டுகள் வந்து எல்லாருமே கொண்டு போய் வைப்பாங்க. உங்கனால முடிஞ்ச சீர்வரிசை தட்ட வந்து கண்டிப்பா கொண்டு போய் வைங்க. முருகரோட அருள் வந்து உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.